அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட வீடியோல யாருக்கு உங்கள் ஓட்டு? இந்த ஒரு சிறப்பான டாபிக்க பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசப் போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் டிஸ்க்ளைமர் சொல்லிக்க விரும்புறேன். இந்த வீடியோல இருக்க அனைத்து கருத்துக்களும் தமிழ்நாட்டுல இருக்க நியூஸ் சேனல்ஸ்ல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. எந்தவித சொந்தமான கருத்துக்களும் இதுல ஆட் செய்யப்படலன்றத தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிந்தித்து வாக்களியுங்கள். இதுதான் நம்மளுடைய வீடியோவுடைய தாரக மந்திரமா இருக்கு. சிந்தித்து வாக்களிச்சா தான் நம்ம தலையெழுத்த நம்மளால காப்பாத்த முடியும். ஓட்டுக்கு விலை போக வேண்டாம். காசு குடுத்தாங்கன்னா வாங்கிட்டு, நம்மளுக்கு யாருக்கு தோணுதோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம். இந்த வீடியோ வந்து திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா மற்றும் நாத்தாக்கா. இந்த அனைத்து கட்சிகளுடைய சாதகங்கள், குற்றச்சாட்டுகள் அனைத்தையுமே பார்த்துட்டு இறுதி முடிவ நம்ம பார்க்கலாம். இது ஒரு 4 முனை போட்டியா தான் இந்த 2026 எலக்ஷன் இருக்குது. முதல்ல திமுகவுடைய சாதகங்கள், திமுகவுடைய குற்றச்சாட்டுகள், அதாவது பாதகங்கள் என்னென்னன்னு பார்ப்போம். திமுகவுடைய சாதகங்கள், அதாவது சாதனைகள் என்னதுன்னு பார்த்தோன்னா, இவங்க வந்து பிஜேபிய எதிர்க்கிறாங்க. இது எந்த வகையில சாதகம் அப்படின்னு சொல்றோம்னா, மத்திய அரச எதிர்க்கிறது வந்து சாதகம் கிடையாது. அது பாதகம் தானேன்னு கேட்கறீங்க. ஒரு வகையில சாதகம் தான். ஏன்னா, இப்ப நடந்த அந்த தொகுதி மறுவரையறை நம்ம வீடியோ கூட போட்டிருப்போம். போய் பாருங்க. அத எதிர்த்தது ஒரு நல்ல விஷயம்ன்றத நம்ம அந்த வீடியோல சொல்லியிருப்போம். அதனால இது மட்டும் இல்லாம நெறைய விஷயங்கள்ல திமுக வந்து பிஜேபி அரச எதிர்க்கிறாங்க. எதிர்க்கிறது தமிழகத்திற்கு ஒரு வகையில நல்லது தான். இது மாரி எக்ஸாம்பிளுக்கு தொகுதி மறுவரையறை. இது மாரி நம்ம பார்த்தோம்னா, அவங்க எதிர்க்கிறது நல்லது. அடுத்து வந்து பொருளாதாரம் சற்று உயர்வு. சற்றே உயர்வு, அதிகமா கிடையாது. அதிமுக ஆட்சியோட பொருளாதாரத்தையும், கடன் வாங்குறதையும் பார்க்கும்போது, திமுக ஆட்சியில கடன் அதிகமா வாங்கியிருக்காங்க. ஆனா, பொருளாதாரம் அதுக்கு ஏத்தா மாரி உயர்ந்திருக்குன்றத புள்ளி விவரங்களோட நியூஸ் சேனல்ஸ்ல சொல்றாங்க. அத நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அடுத்ததா இவங்களுடைய அரசுடைய சாதனைகளா பார்த்தோம்னா, உரிமை தொகை, விடியல் பயணம். என்னதான் வந்து அவங்க மினிஸ்டர்ஸே ஓசி பயணம்னு கிண்டல் பண்ணாலும், மக்கள் வந்து இதனால பயனடையறாங்க. இது ஒரு சாதனை தான். உரிமை தொகையும் மக்களுக்கு பயனடையுது. இது ஒரு சாதனை தான். மற்றும் இது போன்ற திட்டங்கள், தமிழ் புதல்வன் திட்டம், அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த குடுக்குற தொகை உயர்வு, அப்புறம் முதியோர் பென்ஷன் உயர்வு, இது போன்ற திட்டங்கள் வந்து சாதகமாக தான் இருக்குது. திமுக ஆட்சிய பொறுத்தவரைக்கும். பாதகங்கள் என்னன்னு பார்க்கணும்னா, போதை கலாச்சாரம். டெய்லி நியூஸ்ல நம்மளே பார்க்குறோம். ஏதாவது ஒரு போதை சம்மந்தப்பட்ட நிகழ்வு நியூஸ்ல வருது. இந்த போதை கலாச்சாரம் இவங்களோட திமுக ஆட்சியில அதிகமா இருக்குதுன்றத தெள்ளத் தெளிவா செய்தித்தாள்கள் மற்றும் நியூஸ் சேனல்ஸ்லயே போடுறாங்க. இது ஒரு குற்றச்சாட்டா தான் இன்னை வரைக்கும் இருக்கு. அடுத்தது பாலியல் கொடுமைகள். 2 வயசு குழந்தைகள பாலியல் வன்கொடுமை பண்றது, 60 வயசு கிழவிகள் வரைக்க இந்த மாரி பண்றது, பெண்கள வந்து இந்த மாரி பாலியல் வன்கொடுமை பண்றது அதிகமாயிட்டு தான் இருக்குதுன்னு நியூஸ் சேனல்ஸ்லயே தெளிவா போடுறாங்க. நம்மளும் கண்கூடா டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் செய்தித்தாள்கள் வழியா. இது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. அடுத்து ரவுடிசம். இந்த எம்எல்ஏவோட அடியாளுங்கள் மிரட்டுறது, இந்த செய்தியாளர்கள் நியூஸ் எடுக்கிற போற இடத்துல வந்து அடிச்சு அடிச்சு அனுப்புறது. இது போன்ற நியூஸ் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எந்த இடம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த மாரி ரவுடிசம் கலாச்சாரம் இவங்க ஆட்சியில அதிகமா இருக்குன்னு நியூஸ் சேனல்ஸ்ல தெளிவா போடுறாங்க. நம்மளும் கண்கூடா பார்க்குறோம். அடுத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இதெல்லாம் சேர்ந்தது தான் சட்டம் ஒழுங்கு. சட்டம் ஒழுங்கு சீராக இல்லை. காவலர்களே பாலியல் வன்கொடுமைகளை ஈடுபடுத்துறாங்க. பெண்களுக்கு தொந்தரவு குடுக்குறாங்கன்னு நியூஸ் சேனல்ஸ்ல தெளிவா போடுறாங்க. சென்னையில நடந்தது. அத நம்ம கண்கூடாவும் பார்க்குறோம் செய்தித்தாள்கள் வழியா. அப்டின்னம்போது, சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிறவங்களே வந்து, சட்டம் ஒழுங்க வந்து மீறும்போது, இது ஒரு திமுகவோட மைனஸ் பாயிண்ட்டா தான் பார்க்கணும். தெளிவா சொல்றேன். இது எல்லாம் நியூஸ் சேனல்ஸ்ல இருந்து எடுத்தது தான். என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. அடுத்தது, அதிமுகவோட சாதகங்கள் மற்றும் பாதகங்கள். சாதகங்களா என்ன பார்க்குறோம்? பாதகங்களா என்ன பார்க்குறோம்? அதிமுக கூட்டணி வந்து, இப்ப வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்துல இருக்கிறாங்க. இவங்க வந்து திமுகவ எதிர்க்கிறாங்க. நெறைய விஷயத்துல எதிர்க்கிறாங்க. அது சில விஷயத்துல பாராட்டத்தக்கது. சில விஷயங்கள்ல பாராட்டத்தக்கது இல்ல. அது என்னென்னன்னு பார்ப்போம். சாதகங்கள்னு என்ன பிரச்சனைன்னா, சாதகங்கள்னு எத சொல்றோம்னா, இவங்க வந்தாங்கன்னா, இப்ப நடக்கிற இந்த போதை கலாச்சாரம், பாலியல் வன்கொடுமைகள் குறையறதற்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கு. நிச்சயமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சீராகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது இதான் இந்த போதை அ புழக்கத்த குறைக்கிறது, பாலியல் வன்கொடுமைய குறைக்கிறது, இது போன்ற பிரச்சனைகள வந்து அதிமுக ஓரளவுக்கு சரி பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இப்போதைக்கு இருக்கு. அடுத்து வந்து இலவசங்கள் வாக்குறுதி 2000 தர்றதா இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகை, அவங்க வந்து குலவிளக்கு திட்டம்னு சொல்றாங்க. இந்த மாரி திட்டங்கள். அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம்னா
ஒரு ரேஷன் அட்டைக்கு ரூ. 10,000 தர்றது, ஒரு அட்டைக்கும் ரூ. 10,000 தர்றது, ஃப்ரிட்ஜ் தர்றது. இதெல்லாம் இலவசங்கள் வாக்குறுதி. நமக்கு சாதகம் தான். அவங்க எந்த அளவுக்கு கடன் வாங்காம இத செய்றாங்கன்றத பொறுத்து தான் அது அமையுது. அடுத்து பாதகங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, அதிமுக ஆட்சிய பொறுத்தவரைக்கும், இவங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கிறதுனால, இவங்க எந்த வகையிலுமே பிஜேபி எதிர்க்க மாட்டாங்க. பிஜேபி என்ன சொல்லுதோ அதுக்கு தலை தான் ஆட்டிட்டு இருப்பாங்க. ஆந்திர பிரதேஷ்ல நடக்கிற மாரி. அதனால இவங்க பிஜேபிக்கு கூட கூட்டணி வைக்கிறதுனால, ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி உள்ள வந்தா மாரி கணக்கு தான். ஒரு இடம் ஜெயிச்சா கூட பிஜேபியோட ஆதிக்கம் உள்ள இருக்கா மாரி கணக்கு தான். இவங்க ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த தொகுதி மறுவரை பிரச்சனையில திமுக எதிர்த்து போராடி நம்ம வெற்றியும் கண்டிருக்கோம். அது உண்மதான். திமுக போராடி, திமுக எதிர்ப்பு தெரிவிச்சு, நமக்கு ஒரு வெற்றிய வாங்கி தந்திருக்காங்க. இதே அந்த 40 சீட் அதிமுகவா இருந்திருந்ததுன்னா, நிச்சயமா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க மாட்டாங்க. அதனால ஓவரால் ரிசல்ட் மாறத்துக்கு கூட சான்ஸ் இருக்கு. அதனால தமிழ்நாடு பாதிப்படையறதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இது ஒரு பாதகம் மற்றும் குற்றச்சாட்டாவும் நம்ம பார்க்கிறோம். அடுத்து இந்த மதம் சார்ந்த பிரச்சனைகள். நம்ம வடநாட்டுல நெறைய பார்க்குறோம். மதம் மதம் சார்ந்த பிரச்சனைகள் யுபி, பீகார் அந்த மாரி மதம் சார்ந்த பிரச்சனைகள் திருப்பரங்குன்றத்தில நடந்திருக்கு. அதை ஒரு குறிப்பிட்ட கட்சி பெருசாக்கவும் முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. நியூஸ் சேனல்ஸ்ல வந்திருக்கு. அதனால இந்த மாரி ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சாங்கன்னா, இந்த மதம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குன்றது கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க. அடுத்து நேரடியாக இந்தி திணிப்பு. சப்போஸ் இப்ப டிஎம்கே இருந்திருந்தாங்கன்னா, இந்த இந்தி திணிப்பெல்லாம் ஓரளவுக்கு எதிர்ப்பாங்க. ஆனா இவங்க இருந்திருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அலையன்ஸ் வச்சிருக்கிறதுனால, கூட்டணி வச்சிருக்கிறதுனால, இந்தி திணிப்ப இவங்க எதுவும் எதிர்க்க மாட்டாங்க. அது நமக்கு ஒரு எதிர்ப்பு தான். அப்படின்றப்போ நேரடி இந்தி திணிப்புக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு குற்றச்சாட்டாகவும் கருதப்படுது. அடுத்து டெல்லியில டிஎன் குரல், தமிழ்நாடோட குரல் முடக்கப்படும், ஒடுக்கப்படும். அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு ஓகே, ஓகேன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. சப்போஸ் நாடாளுமன்ற எலக்ஷன்ல ஏடிஎம்கே ஜெயிச்சாங்கன்னா, அப்படின்றப்போ இது நமக்கு ஒரு பாதகமான சூழல் தான். அவங்க எத சொன்னாலும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இவங்க இருக்கும்போது தான் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் வந்துச்சு. சப்போஸ் டிஎம்கே இப்ப எதிர்த்த மாரி ஏடிஎம்கே அப்ப எதிர்த்திருந்தாங்கன்னா, நம்மளுக்கு 1 வருஷம் இல்ல 2 வருஷம் நீட்ல இருந்து தள்ளி போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு நெறைய இருந்திருக்கு. அதனால இவங்க ஜெயிச்சாங்கன்னா, டெல்லில நமக்கு சாதகமா இருக்க மாட்டாங்கன்றது ஒரு குற்றச்சாட்டா தான் இருக்கு. அடுத்து பிஜேபியின் பாதக திட்டங்கள். நீட்டு போன்ற திட்டங்கள், இந்த ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்கள் என்னதான் வராதுன்னு அவங்க சொன்னாலும், மறைமுகமா ஆதரவு குடுத்துட்டு தான் இருப்பாங்க. அதனால தமிழ்நாட்டுக்கு தான் இதனால பாதிப்பு. அவங்களோட பாதக திட்டங்கள் நம்ம மக்களையும், நம்ம நாட்டையும் தான் பாதிக்கும். அதனால இது எல்லாமே அதிமுகவோட குற்றச்சாட்டுகளா நம்ம பார்க்கிறோம். அடுத்து தாவிக தமிழக வெற்றிக் கழகம். விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. இதோட சாதகங்கள் மற்றும் பாதகங்கள் 2த்தையுமே பார்ப்போம் வாங்க. சாதகங்கள்லாம் இருந்துச்சுன்னா, இவங்க சொல்லியிருக்கிற வாக்குறுதி, இவங்க குடுத்திருக்கிற வாக்குறுதிய வச்சு பார்க்கும்போது, இவங்க ஒரு நேர்மையான ஆட்சி தர்றதுக்கு, அதாவது ஜெயலலிதா அவர்கள் போன்ற நேர்மையான ஆட்சி தர்றதுக்கு இவங்க முனைப்போட இருக்கிறாங்கன்றது நல்லா தெரியுது. ஜெயலலிதா அம்மா அவர்கள், எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படி நேர்மையான ஆட்சி குடுத்தாங்களோ, அது போன்ற ஆட்சி நிச்சயமா டிவிகே விஜய் அவர்கள் குடுப்பாங்கன்ற நம்பிக்கை மக்களிடையே இருக்கிறதுனால தான், இவர் போற இடத்துலலாம் இவருக்கு செல்வாக்கு நிச்சயமா இவருக்கு அதிகமா இருக்கு. இவங்க குடுத்திருக்கிற வாக்குறுதிப்படி பார்க்கும்போது, இவங்க வந்தாங்கன்னா சாதகமானது அரசு வேலைகள் அதிகரிப்பாங்க. இப்ப நிரப்பப்படாம நெறைய அரசு வேலைகள் இருக்கு. அதெல்லாம் இவங்க நிரப்பி மக்களுக்கு ஒரு நல்லது செய்வாங்கன்ற நம்பிக்கை மக்களிடையே இருக்கு. அது டிவிகே கிட்டயும் இருக்கு. இது ஒரு சாதகமா பார்க்குறோம். அடுத்து பார்க்கும்போது, சட்டம் ஒழுங்கு சீர்படுத்துதல். அஃப்கோர்ஸ் ஏடிஎம்கே வந்தாலும் சட்டம் ஒழுங்க இப்ப இருக்க கண்டிஷன சீர்படுத்துவாங்க. இவங்களும் சீர்படுத்துவாங்கன்ற நம்பிக்கை நிச்சயமா இருக்குது. ஏன்னா, இவங்களும் அந்த பாலியல் வன்கொடுமைகள் குற்றச்சாட்டுகள் மற்றும் போதை கலாச்சார குற்றச்சாட்டுகள இவங்க கன்ஃபார்மா எதிர்க்கிறாங்க. இவங்களோட பிரச்சாரத்துல எதிர்க்கிறாங்க. அதனால சட்டம் ஒழுங்கு இவங்க வந்தாலும் சரிப்படுத்துவாங்கன்னு நல்லா தெரியுது. அப்புறம் விவசாயிகளுக்கு இவங்களோட அறிவிப்புல சொன்ன மாரி, விவசாயிகளுக்கு, நிலம் இல்லாதவர்களுக்கு, வாடகை வீட்ல இருக்கிறவங்களுக்கு, இந்த மாரிலாம் நான் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சில இலவசங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதுல குறிப்பிட விவசாயிகளோட மக்களுக்கு இலவச கல்வி, எந்த எந்த காலேஜ்ல படிச்சாலும், எந்த ஸ்கூல்ல படிச்சாலும்ன்ற மாரி அறிவிச்சிருக்காங்க. அது நிறைவேத்துற விஷயத்துல இது ஒரு நல்ல ஆட்சி, நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலைன்னு மக்களுக்கு. அது எந்தவித மாற்றமும் கிடையாது. அஃப்கோர்ஸ் இவங்களும் மகளிருக்கான ரூ. 2,500 உரிமை தொகை அறிவிச்சிருக்காங்க. அது போன்ற இன்னும் சில பட்டதாரிகளுக்கு, வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு மாதம், மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட். இது போன்ற நெறைய இலவச திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இலவச திட்டங்கள் நம்ம வேண்டான்னு எதிர்க்கல. அந்த இலவச திட்டங்கள நிறைவேத்தும்போது, அரசு அதிகமான கடன் வாங்காம இருக்கிற பட்சத்துல, இது நம்மளுக்கு ஒரு நல்லது தான்.
நம்ம குடுக்குற வரியில இருந்து தான் அவங்க நம்மளுக்கு திருப்பி இலவசம்ன்ற பேர்ல குடுக்குறாங்க. இத எதிர்க்க தேவையில்ல. ஆனா கடன் அதிகமா வாங்காத பட்சத்துல நமக்கு இலவசம் செய்றாங்க அப்டின்னும்போது, நம்ம தாராளமா வாங்கிக்கலாம். அப்ப இது வந்து சாதகமா தான் கருதப்படுது. அடுத்து இவங்களும் டெல்லி எதிர்ப்பு தான். நம்ம வந்து அந்த தொகுதி மறுவரை மசோதா நிறைவேத்தும்போதே பார்த்திருப்போம். டிவிகே, டிஎம்கே 2 பேருமே எதிர்த்தாங்க. டிவிகே தலைவர் விஜய் அவர்களும் வந்து இந்த டெல்லி இந்த மறுவரை பிரச்சனைய எதிர்த்தாரு. இதுலருந்து என்ன நல்லா தெரியுதுன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, இவங்களும் வந்து இந்த இந்தி திணிப்போட எதிர்ப்பு, இந்த மாரி தொகுதி மறுவரை எதிர்ப்பு, இந்த மாரி நமக்கு எந்த திட்டங்கள்லாம் பாதகமா இருக்கோ மத்திய அரசு திட்டங்கள், அதெல்லாம் இவங்களும் திமுக கூட சேர்ந்து எதிர்க்கிறாங்கன்ற பட்சத்துல, இவங்க ஆட்சி வந்தாலும் டெல்லிய எதிர்ப்பாங்க. அது நமக்கு சாதகம் தான். மத்திய அரசோட திட்டங்கள் நல்லா இல்லாத பட்சத்துல, நம்ம அத எதிர்க்கும்போது, அது சாதகம் தான். அடுத்து பிஜேபியிடம் நமது உரிமை மீட்பு. இவங்களும் பிஜேபி எதிர்க்கிறதுனால, இந்த மதம் சார்ந்த பிரச்சனைகள் எதிர்க்கிறதா இருக்கட்டும், நமக்கு தேவையில்லாத திட்டங்கள எதிர்க்கிறதா இருக்கட்டும், பாதகம் தரக்கூடிய திட்டங்கள எதிர்க்கிறதா இருக்கட்டும், டிவிகேவும் செய்றாங்க. அப்படின்றப்போ, அவங்க எதிர்க்கும்போது, நம்ம உரிமைய அவங்க மீட்டு தராங்க. இது ஒரு சாதகம் தான். இவங்களோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இவங்க சட்டம் ஒழுங்கையும் சீர்படுத்துறாங்க மற்றும் டெல்லி எதிர்ப்பையும் எதிர்கொள்றாங்க. டிஎம்கே டெல்லி எல்லாம் எதிர்க்கிறாங்க. டெல்லி எதிர்க்கிறாங்க. அது நல்ல விஷயம் தான். ஆனா சட்டம் ஒழுங்குல அவ்வளவா இல்ல. அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கிற பட்சத்துல, இவங்க சட்டம் ஒழுங்கையும் பாதுகாத்து, டெல்லியும் எதிர்க்கும்போது, இவங்க வந்து ஏடிஎம்கேவ ரீப்ளேஸ் பண்ணா நல்லா இருக்கும்ன்றது மக்களோட கருத்தா இருக்கு. ஆக, இதுதான் ஒரு முக்கியமான சாதகமா நம்ம பார்க்கிறோம். அடுத்து இவங்களோட பாதகம் அப்படின்னு பார்த்தா, அவரோட கரூர் கேஸ் அந்த 41 பேர் துயர சம்பவ கேஸ் வந்து சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கிறதுனால, மேபி இவர பழி வாங்குற பட்சத்திலயோ, இல்ல இவர வந்து அந்த மாரி பண்ற பட்சத்திலயோ மத்திய அரசு முடிவு பண்ணுச்சுன்னா, இவரு ஜெயிலுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்பன்னா பழி வாங்கணும்னு நெனைக்கும்போது, அது நெனைக்காத வரைக்கும் பிரச்சனை இல்ல. இந்த கேஸ் போற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும். ஏன்னா, இந்த கேஸ் வந்து ஹேண்டில் பண்றது சிபிஐ, மத்திய அரசு கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்படின்னும்போது, இது ஒரு சின்ன பாதகம் தான். அடுத்து நாதக. நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமான் அவர்களுடைய கட்சி. அவங்க அறிவிச்ச வாக்குறுதிகள் படி, அவங்களுடைய சாதகங்கள் மற்றும் பாதகங்கள் 2த்தையுமே பார்க்கலாம் வாங்க. சாதகங்கள்னு பார்க்கும்போது, இவங்க வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன எல்லா கருத்திலயுமே வந்து, பாலியல் வன்கொடுமைகள செய்வோருக்கு கடுமையான மரண தண்டனை வரைக்கும் வழங்கப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்றபோது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நல்ல வரவேற்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, நீங்க வந்து திமுகவுக்கு ஓட்டு போடும்போது, ஒரு உறுதிமொழிய மனசுல எடுத்துக்கோங்க. நான் இவங்களுக்கு ஓட்டு போட்டு நாளைக்கு என்னோட பொண்ணு வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாலோ, அல்லது என்னுடைய பையன் வந்து போதை கலாச்சாரத்திற்கு உட்பட்டாலோ, அது நான் போட்ட ஓட்டால தப்பா இருக்கக்கூடாது. அப்படின்னு நான் போட்ட ஓட்டால தான் நடந்துச்சுன்னு நீங்க நெனச்சு கஷ்டப்படக்கூடாது. அப்படின்னு இருக்கப்போ, இந்த அண்ணன் சீமான் அவர்கள் குடுக்குற வாக்குறுதிப்படி, பாலியல் வன்கொடுமை செய்றவங்களுக்கு மரண தண்டனையும் குடுக்கும்போது, தாராளமா கண்ண மூடிட்டு இவருக்கு வாக்களிக்கலாம். அதே மாரி இவர் வந்து போதை கலாச்சாரத்தையும் ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும். கு குறிப்பிடுற ரூல்ஸ மீறும்போது, எந்த ரூல்ஸா வேணாலும் இருக்கட்டும். குப்பை கொட்டுறதா இருக்கட்டும், அ லஞ்சம் குடுக்கறதா இருக்கட்டும், எந்தவித அடிப்படை உரிமைகளையும் வந்து நம்ம லஞ்சம் கொடுத்து வாங்கும்போதா இருக்கட்டும், நம்மளே வந்து சில ரூல்ஸ மீறும்போதா இருக்கட்டும், கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும்னு வந்து இவர் எலக்ஷன் மேனிஃபெஸ்டோல குடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாத பிரச்சாரங்கள்லயும் சொல்லியிருக்காரு. அதனால இது ஒரு நல்ல வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அடுத்து, சரியான சட்டம் ஒழுங்கு. மத்த 3 கட்சிகளை பார்க்கும்போது, இவரு வந்தாருன்னா, சட்டம் ஒழுங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா பாப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு. குற்றங்கள குறைப்பாரு. இவங்க ஆட்சியில குற்றங்கள் குறையும். நிச்சயமா மக்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஆட்சி குடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இது ஒரு சாதகம் தான் நாதாகாவ பொறுத்தவரைக்கும். அடுத்து, இவங்களுடைய முக்கியமான ஒரு கருத்தே விவசாயத்த முதன்மைப்படுத்துறது. தமிழ்நாடுனாலே விவசாயம். இன்னைக்கு ஐடி கம்பெனி அது இதுன்னு வந்துச்சு. அத குறை சொல்லல. ஆனா தமிழ்நாடுனாலே விவசாயம். விவசாயத்த அழிக்கக்கூடிய கட்சிகள நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்றாங்க. அது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா, விவசாயத்துக்கு தான் தமிழ்நாட்டுல முதன்மை குடுக்கணும். விவசாயம் பண்றவங்கள மதிக்கணும். சேத்துல கால் வச்சா தான் நம்ம சோத்துல வாய வைக்க முடியும். அப்படின்ற போது, நிச்சயமா விவசாயத்துக்கு முதன்மை குடுக்குற நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இவங்க வந்து குறிப்பிட்டிருக்கிற தேர்தல் வாக்குறுதிகள் படி மருதம், முல்லை மற்றும் நெய்தல் அங்காடிகள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து அந்த வீடியோஸ்லாம் போடுறதுல நம்ம நியூஸ்ல பார்த்திருப்போம். நெறைய
அ பிரசன்டேஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. எப்படி வந்து எடுக்கறது, கோகனட்ல இருந்து எப்படி இது பண்றது, நெறைய ஒரு வீடியோஸ் எல்லாம் போட்டு அண்ணன் சீமான் அவர்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு. நெறைய வீடியோலாம் போட்டு காமிச்சிருப்பாரு. அதுபடி பார்க்கும்போது, இது மாரிலாம் மருதம், முல்லை, நெய்தல் அங்காடிகள்லாம் திறக்கப்பட்டதுன்னா, வேலை இல்லாதவங்களுக்கு அரசு வேலைகள் கிடைக்கும். படிக்காதவங்களுக்கும், படிச்சவங்களுக்கும் 2 பேருக்குமே அரசு வேலை கிடைக்கும். இது ஒரு சாதகமா தான் நம்ம பார்க்குறோம். படித்த மற்றும் படிக்காத எல்லோருக்கும் அரசு வேலை. இதுதான் வந்து ஒரு அரசு செய்ய வேண்டியது. படிக்காதது என் தப்பு கிடையாது. அதே மாரி படிச்சு நான் வேலை இல்லாம இருக்கிறது என் தப்பு கிடையாது. அதனால உங்க 2 பேருக்கும் நான் வேலை தரேன்னு சொல்லி ஒரு அரசு முன் வரும்போது, அவங்களுக்கு நம்ம கண்ண மூடின்னு ஓட்டு போடுறதுல எந்தவித தப்பும் இல்லன்றது என்னோட கருத்தா இருக்கு. உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. விவசாயம் சார்ந்த அனைவருக்கும் அரசு வேலை. விவசாயம் சார்ந்த அரசு வேலைகளை அதிகப்படுத்துறது வந்து இவங்களோட ஆட்சியில முதன்மையா சொல்றாங்க. அத நம்ம வரவேற்கிறதுல எந்தவித தப்பும் இல்ல. ஏன்னா, எந்த அரசும் இதுவரைக்கும் விவசாயம் சார்ந்த அரசு வேலைகள் பெருக்கறதா எந்த வாக்குறுதியும் குடுக்கல. இவரு குடுத்திருக்காரு. அதனால இது ஒரு மிகச்சிறந்த சாதகமான சூழல். இவங்களுக்கு ஓட்டு போட்டா. அடுத்து விவசாயம் சார்ந்த ஏற்றுமதி. பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த ஏற்றுமதிய அரசு பார்க்கறதில்ல. பெரும்பாலும் கவனிக்கிறதில்ல. இவரு வந்தாருன்னா, விவசாயம் சார்ந்த ஏற்றுமதிய அரசே கவனிக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்படின்றப்போ, இது ஒரு மிக மிக சாதகமான மற்றும் நன்மை தரக்கூடிய தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கிறோம். இவருடைய முதன்மை நோக்கம் பேக் டூ அக்ரிகல்ச்சர். அதாவது அக்ரிகல்ச்சரை நோக்கி செல்வது மறுபடியும். இது வந்து தப்பு கிடையாது. இது எல்லா வகையிலுமே சரிதான். அப்படின்றப்போ, இது மக்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயம் தான். இவரோட முக்கியமானது வந்து, நீங்க வந்து கல்விக்கு காசு தர தேவையில்ல. மருத்துவத்துக்கு காசு தர தேவையில்ல. நீங்க வேலை செய்யற இடத்துல வேலை செய்யும்போது உங்களுக்கு குடுக்கப்பட வேண்டிய சாப்பாட்டுக்கு காசு தர தேவையில்ல. அப்படின்ற முக்கியமான அறிவிப்பெல்லாம் குடுத்திருக்காரு. அப்படின்றப்போ, எந்த ஒரு அரசு கல்வி, மருத்துவம், உணவு, தங்கும் இடம் இது அனைத்தையும் வந்து தாங்களே தர்றதா வாக்குறுதி தராங்களோ, அதுதான் மிக சிறந்த அரசாங்கம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, இது எல்லாமே அத்தியாவசியம். ஒரு அரசோட கடமை அனைத்து அத்தியாவசியங்களையும் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அளவிற்கு கொடுக்க வேண்டும் இலவசமாக. அதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இங்க கருதப்படுது. அண்ணன் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம நிச்சயமா இது ஒரு நன்மைன்னு கருதி, சாதகமான சூழல்ல இத வச்சுக்கிறோம். அடுத்து, அத்தியாவசியங்களுக்கு காசு இல்ல. அண்ணன் சொன்னா மாரி, நான் ரூ. 10,000 குடுத்தா நீ செலவு பண்ணி காமின்னு சொல்றாரு. அத ஏன்னா, அவரு வந்து அத்தியாவசியத்தை அனைத்தையும் வந்து நம்மளுக்கு இலவசமாக தர்றதுனால. அப்படின்றப்போ, அத்தியாவசியங்கள் காசு கிடையாது. இது வந்து முக்கியமா வரவேற்க வேண்டிய ஒரு திட்டம் தான். முக்கியமா வரவேற்க வேண்டிய ஒரு சாதகம் தான் மக்களுக்கு. அதனால சிந்திச்சு வாக்களியுங்கள். இவங்களுடைய பாதகம் என்னன்னு பார்த்தோம்னா, இவங்க சொல்லக்கூடிய திட்டங்கள் எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு நிறைவேற்றுவதற்கு? ஏற்றுமதியா இருக்கட்டும், அரசு வேலை அனைவருக்குமா இருக்கட்டும், எல்லாருக்கும் எப்படி அரசு வேலை தர முடியும்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. ஆனா, அண்ணன் வந்து பதில் வச்சிருப்பாரு. நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த திட்டங்கள் நிறைவேத்தப்படுதுன்றத, அவங்க வந்து ஓட்டு போட்டு ஜெயிச்சா நமக்கு தெரியும். ஆனா, அறிவிச்சதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். இந்த மாரி ஒரு அறிவிப்ப வேற எந்த கட்சியும் இது மாரி தந்து நம்ம பார்த்தது கிடையாது. அப்படின்றப்போ வாதங்கள் இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு திட்டங்கள் வந்து நிறைவேத்தப்படும்போதோ, இல்ல நிறைவேத்தப்படாம இருக்கிறதுக்கோ வாதங்கள் இருக்கும். சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதையும் மீறி அவங்களால முடிஞ்சத செய்யும்போது, அது நமக்கு நல்லது தான். இத பார்த்துட்டு நான் வந்து உடனே என்டிகேக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நெனைக்காதீங்க. அவங்களுடைய தேர்தல் அறிக்கை, அவங்களுடைய பிரச்சாரத்தை வைத்து தான் நம்ம இதெல்லாம் முடிவு பண்றோம். முடிவா என்ன சொல்ல வர அப்படின்னு நீங்க கேட்கறீங்க. முடிவா நம்ம வந்து டிவிகே, அப்படி இல்லன்னா என்டிகே. இந்த 2 கட்சியும் அவங்க குடுத்திருக்கிற அந்த எலக்ஷன் மேனிஃபெஸ்டோவா இருக்கட்டும், அவங்க குடுக்குற எதிர்ப்பா இருக்கட்டும், மத்திய அரசுக்கு, அவங்க வந்து சட்டம் ஒழுங்க சீர்படுத்துறேன்னு சொல்றதா இருக்கட்டும், அவங்க குடுக்குற தேர்தல் அறிக்கையா இருக்கட்டும், எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, பாதகங்கள் இந்த 2 கட்சிக்கு தான் கம்மியா இருக்கு. டிவிகே மற்றும் என்டிகே. தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்கள். இவங்க 2 பேருக்கு தான் நம்ம ஓட்டு போட்டா நல்லா இருக்கும்ன்றது நம்மளுடைய கருத்து கணிப்பா இருக்கு. மத்த 2 கட்சிய பார்க்கும்போது, அவங்க நெறைய வாட்டி ஆண்டுருக்காங்க. எப்படி ஆண்டுருப்பாங்கன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். இவங்க இதுவரைக்கும் ஆளாதவங்க. அப்போ வந்து இவங்க எந்த அளவுக்கு இவங்களோட தேர்தல் அறிக்கைய நிறைவேத்துறாங்கன்றத, இவங்க வந்தா தான் நம்ம பார்க்க முடியும். அதனால இப்போதைக்கு இந்த 2 கட்சிக்கும் பாதகங்கள் அவ்வளவு பெருசா கிடையாது. திராவிட கட்சி தேவையில்லை. ஏன்னா, 1967லேருந்து 2026 வரைக்கும் திராவிட கட்சிகள் தான் ஆண்டுகிட்டு இருக்கு. செஞ்சிருக்காங்க. திராவிட கட்சிகள் எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. அம்மா அவர்கள், புரட்சித் தலைவர் அவர்கள் எவ்வளவோ செஞ்சிருக்கிறாங்க. ஆனா, இப்போ அவங்க இல்லாதனால, நம்ம திராவிட கட்சிய ஏற்கும்படி இல்ல. அவங்க இருந்திருந்தாங்கன்னா, இப்படி ஒரு டிபேட்டே வந்திருக்காது. கண்ண மூடிட்டு அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருப்போம். ஆனா, அவங்க இல்லாத காரணத்தினால,
அந்த வெற்றிடத்த நிரப்பதற்கு ஒரு கட்சி வேண்டும். அது டிவிகேவா இல்ல என்டிகேவான்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஆனா எந்த கட்சி வந்தாலும், இந்த டிவிகே இல்லன்னா என்டிகே 2 பேர்ல எந்த கட்சி வந்தாலும் மக்களுக்கு சாதகங்கள், நன்மைகள் தான் அதிகமா இருக்கு. சாதகங்கள் தான் நெறைய இருக்குன்ற பட்சத்துல இந்த 2 கட்சியில யார் வந்தாலும் நல்லது தான். ஆட்சி மாற்றம் நமக்கு நிச்சயமாக தேவை. நம்ம ஓட்டு தான் நம்மளுடைய தலையெழுத்த நிரூபிக்கும். நம்ம ஓட்டு போடுறதுல தான் காசு வாங்கிட்டாலும், காசு வாங்கலனாலும், நம்ம என்ன ஓட்டு போடுறோமோ, அந்த ஆட்சி வந்து அமைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம தலையெழுத்து அமைஞ்சிருக்கு. சமூகமா இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், கட்டுப்படுத்துறது, சட்டம் ஒழுங்க வந்து கரெக்ட்டா பாதுகாக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நம்ம போடுற ஓட்டு தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் வந்து எனக்கு கமெண்ட்‌டுக்கு ரிப்ளை பண்ற ஆப்ஷன் YouTubeல இருந்து வரல. அதனால உங்க கமெண்ட்‌டுக்கு வந்து அடுத்த வீடியோல நான் பதில் சொல்லுவேன். உங்க கமெண்ட்ட நான் படிச்சேன்றதுக்காக நான் ஹார்ட் சிம்பல் போடுவேன். மேலும் இந்த மறுபடியும் அந்த டிஸ்க்ளைமர சொல்லிக்க விரும்புறேன். இந்த செய்திகள் அனைத்தும், இந்த கருத்துக்கள் அனைத்தும் தமிழ்நாட்டில் உள்ள ஒளிபரப்பாகுகின்ற நியூஸ் சேனல்ஸ்ல இருந்து தான். எந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லா நியூஸ் சேனல்ஸ்ல இருந்தும் அவங்களுடைய வேரியஸ் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன பேஸ் இன்ஃபர்மேஷனா வச்சு தான் இந்த வீடியோ ரெடி செய்யப்பட்டிருக்கு. எனவே இது எந்த விதத்திலயும் தாக்கம் ஏற்படுத்துகின்ற சொந்தவித கருத்துகள் இதுல ஈடுபடவில்லை. அனைத்தும் நியூஸ் சேனல்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட பேஸ் இன்ஃபர்மேஷன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மிக மிக நன்றி. உங்களுடைய கமெண்ட்‌கள கருத்துல சொல்லுங்க. கழுவி ஊத்துறதெல்லாம் கழுவி ஊத்துங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.